அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வியும் ஆதங்கமான ஒரு பதிவையும் என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. 2 வீடியோக்களும் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. என்ன சம்பவம் அப்படின்ட்டா, அம்மாபட்டினத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு போட்டு, அதாவது மிஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுக்கு என்று என்ன செய்கிறாங்கன்னா உணவு கொடுக்குறாங்க அந்த நிர்வாகத்தில் இருந்து. அதில் வந்து டோக்கன் கொடுத்து, டோக்கனுக்கு காசு வாங்கிட்டு டோக்கன் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா உணவு கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு டோக்கனை வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அவங்க உணவு கேட்குறாங்க. அந்த நிர்வாகம் வந்து ஜெராக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து ஜமாத்து நிர்வாகத்தில் வச்சு மக்கள் முன்னிலையில் பர்தாவை கிழித்து முகத்தை காட்டு அந்த மாதிரி அடாவடியாக பேசி அநாகரிகமாக பேசி இப்படியான ஒரு கடுமையான ஒரு கொடும் செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது வந்து சமூக வலைதளங்களில் என்ன செய்து பரவ ஆரம்பிச்சு, அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் பரவி இந்த மாதிரியான ஒரு செயல் செய்கிறாங்களே, இது வந்து சரியான செயலா? இது வந்து ஒரு அநாகரிகமாக இருக்குது. இது மற்றவர்கள் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வந்து ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய முகத்தை இருந்தது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரியான ஒரு காரியங்களை செய்கிறாங்களே, இது சரியா அப்படிங்கிற அளவுல என்ன செய்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப வந்து ஒரு அநாகரிகமான, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய, இது ரொம்ப ஒரு இழிவான ஒரு செயல். எந்த ஒரு நேரத்திலையும் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரியான ஒரு அசிங்கப்படுத்துவது என்பது நடக்கவே கூடாது. அவங்க வந்து ஜெராக்ஸே எடுத்து கொண்டு வந்தாலும், ஏமா ஜெராக்ஸ் சோறு வேணும்னா எங்கள்கிட்ட கேட்க வேண்டியதானம்மா, இதுக்கு ஏமா ஜெராக்ஸ் எடுத்து வந்து யாருமா எங்கேருந்துமா வந்திருக்க, என்ன ஏதுமான்னு கேட்டு கூட 2 டோக்கனுக்கு உண்டான சோத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அவங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்க வந்திருக்கோங்கிறாங்க. அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சரிங்க நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம், இதுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தாரோம் அப்படிலாம் கேட்டு என்ன செய்கிறாங்க. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிலர் வந்து ரொம்ப அநாகரிகமாக நடந்திருக்கிறாங்க. அதாவது இது எந்த அளவுக்கு ஒரு இழிவான ஒரு செயல் அப்படின்ட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பசிக்காக ஒருவர் திருடுவாரையான உணவுகளை திருடி சாப்பிடுவாரையானால் அவரை தண்டிக்க முடியாதுங்கிறாங்க. பசியின் காரணமாக. ஏன்னா சோத்தை பொறுத்தளவுக்கு என்ன செய்ய முடியும், வீடு கட்ட முடியும். வயிறு நிறைய சாப்பிட்றதான் சாப்பாடு. 2வது, இந்த சாப்பாடு இஸ்லாம் சொன்ன ஒரு வழிமுறையா? மிஹராஜ் என்று ஒரு வணக்கம் இருக்கிறதா? மிஹராஜுக்கு என்று ஒரு நோன்பு இருக்கிறதா? மிஹராஜுக்கு என்று கந்தூரி ஆக்குறது இருக்குதா? இந்த மாதிரியான கந்தூரி வசூல் இந்த மாதிரியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஊழல் பண்ணுவதற்காகத்தான். ஆட்டையை போடுவதற்கும் அந்த மாதிரி என்னது சோத்தை கொண்டு போய் அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் பதுக்கிறதுக்குன்னு அந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறாங்க. அதிகமான மக்கள் அப்படி தான் செய்கிறாங்களே ஒழிய, இவங்க மக்களுக்கு கொடுக்குறதாக இருந்தால் கூட குறை இல்லாத ஏழையர்கள் திண்டு போக வேண்டியதானே? பிற மதத்தவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? சோறு தானே மக்களுக்கு கொடுக்கத்தானே செய்யறீங்க. நீங்கள் காசு மக்கள் காசை வாங்கித்தானே செய்யறீங்க. உங்கள் கை காசை போட்டு செய்யலையில. நிர்வாக காசாக இருந்தால் நிர்வாக காசை போட்டு செஞ்சாலும் அது மக்கள் காசு தானே, மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய பணம் தானே. மக்கள் தானே பள்ளிவாசல் சந்தா கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து இவ்வளவு அநாகரிகமாக இவ்வளவு கெடுபடியாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பெண்ணை வந்து இத்தனை ஆண்கள் மத்தியில் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு அநாகரிகமாக வேற எவனா செஞ்சிருந்தா நம்ம விட்டுருப்போமா? நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யலாமா? அது இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு அநாகரிகமாக அசிங்கமாக ஒரு கேவலமான ஒரு செயல் இது வந்து அந்த நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பெண்மணியை சந்தித்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடணும். அப்பதான் அந்த சமுதாயத்துக்கு, அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி தவறு நடந்து விட்டது, ஏதோ நாங்கள் ஒரு இதில் செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுக்காக எங்களை மன்னிச்சுக்கிறீங்க, இந்த தவறுக்காக நாங்கள் என்ன செய்யணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி அந்த நிர்வாகத்தில் அம்மாபட்டினத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன செய்யணும், அந்த பெண்ணிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அதை வீடியோவாக வெளியிட வேண்டும். அப்படின்னா தான் சமுதாயத்திற்கு இதாக இருக்குமே, இல்லையா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் மற்றவர்களுக்கு வந்து ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். நாளைக்கு போகிறவங்க வரவங்கலாம் அந்த மாதிரியான காரியம் உங்கள் நிர்வாகத்தில் உள்ளவனே செய்கிறான், ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருந்து செஞ்சோம், இது திருடிட்டு போகிறாங்க நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரு சமூகத்திற்கு தலைகுனிவாகவும் பெண் இனத்திற்கு வந்து ஒரு இழிவாகவும் ஆக்கப்பட்ட ஒரு செயல். சாப்பாடு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்து ஒரு டோக்கனை கொடுத்து வாங்கினார்கள் என்பதற்காக இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருப்பது என்பது அந்த ஜமாத்தார்களுக்கு நல்லது கிடையாது. அவர்கள் பகிரங்கமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பெண்ணிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அது வீடியோ வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் சகோதரர் அப்துல் சமத் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்.